ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மளை விடுவிக்க முடியும். ஆராதனை வேளையிலே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே நீங்க முடிஞ்சு போனன்னு சொல்லி எதை நினைத்தீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய ஒரு ஆரம்பத்தை கொடுத்து உங்களுக்கு அவங்களை புதிய ஒரு மாற்றத்துக்குள்ள உங்களை நடத்தி அப்படிப்பட்ட ஒரு ஆரம்பத்தை புதிய ஒரு ஆரம்பத்தை கொடுத்து நடத்துவேன் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். அதே போல வேத வசனத்தோடு கூட நம்மோடு பேசி ஆண்டவர் நம்மோடு நம்மை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் நடத்திட்டு இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசிங்க. அதாவது நீங்க எது முடிஞ்சது நினைச்சீங்களோ அதுல ஒரு ஆரம்பம் நிச்சயமா இருக்கு. அதை நம்புங்க. அல்லேலூயா. ஒருவேளை சரீர பலவீனமா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பேர பிள்ளைங்க எதுவா இருந்தாலும் சரி, இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுல இருந்து கர்த்தர் புதிய ஒரு ஆரம்பத்தை உங்களுக்கு பண்ண போகிறார். அதுல மாற்றமே கிடையாது. அல்லேலூயா. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு சபைனா என்ன அப்படின்னு தெரியணும். இன்னைக்கு நிறைய சபை இருக்கு. எங்க பார்த்தாலும் சபை. ஒரு காலத்துல சபையே இருக்காது. இப்ப எங்க பார்த்தாலும் சபை. நல்ல விஷயம் தான், தப்புன்னு நான் சொல்லல. எங்க பார்த்தாலும் சபையா இருக்குது. சபை இருப்பது தப்பு கிடையாது. ஆனா வேதத்தில சொல்லப்பட்ட சபை எது? அப்படிப்பட்ட சபைக்கு போனாதான் நமக்கு என்னது? ஆசீர்வாதம். வேதத்தில் வேதம் அங்கீகரிக்காத சபைக்கு நான் போனா அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வேதம் எந்த சபையை அங்கீகரிக்கிறது, எந்த சபையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா இப்ப நிறைய காரியம் இருக்கு. நிறைய பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை. சுருக்கமாய் ஒரு சில என்னால முடிஞ்ச அந்த டைமுக்கு பேசுறேன். அல்லேலூயா. அதனால சபை எந்த சபை ஆண்டவருக்கு பிரியமான சபை என்று சொல்லி நாம் பார்க்கணும். அந்த சபை தான் போகணும். சபை ரொம்ப முக்கியம். ஏன்னா சபையில தான் பரலோகத்துக்கு போக வேண்டிய வழியை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப அரக்கோணம், நான் வந்து சென்னை, அதாவது ஆவடியில இருந்து நான் வர்றேன். எங்க இருந்து வரேன்? ஆவடியில இருந்து அரக்கோணத்துக்கு வரேன். அப்ப அரக்கோணத்துக்கு வரேன்னா அரக்கோண ட்ரெயினை பிடிச்சதான் அரக்கோணம் வர முடியும். வேற ஒரு ட்ரெயினை பிடிச்சா வேற எங்கேயாதான் போகணும். அதே போலதான் சபை எதற்குன்னா, அதாவது பரலோகத்துக்கு நாம் போகணும்னா அதற்கு வேண்டிய வழிவாசலை சொல்லிக் கொடுப்பது என்னது? சபைதான். அப்போ அந்த பரலோகத்துக்கு போக வேண்டிய வழியை எங்க கற்றுக்கொள்கிறோம்? சபையில கற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரம் இல்ல, நாம் எப்படி வாழணும், இந்த பூமியில நான் எப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் சபை மூலமா தான் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். சபை இல்லாம தெரிஞ்சுக்கிட முடியாது. அதனால சபைக்கு கண்டிப்பா போகணும். சபைக்கு போகாம இருக்கக்கூடாது. வாரத்துல ஒரு நாள் தான் சபை கூடுதல் என்பது வாரத்துல ஒரு நாள் நடக்குது. சில இடத்துல வாரத்துல 2 நாள் நடக்கிறது, சில இடத்துல டெய்லி நாள் கூடுறாங்க. அது தப்பு கிடையாது. ஆனா சபை கூடும் பொழுது சபையில என்ன செய்யணும்? கூடணும். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. சொல்லாம சபை கூடுதல் மிக அவசியமா இருக்கிறது. வாரத்துல ஒரு நாளாவது சபைக்கு கண்டிப்பா நமக்கு எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கணும். ஒதுக்கி சபைக்கு வந்துடணும். சபைக்கு வராம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ரூத்து 6 படி வாறு கோதுமை அளந்து பெற்றாலாம். என்ன பெற்றா? 6 நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை ஒரே நாள்ல அவள் போவாஸ் என்கிற வயல்ல போய் பெற்றுக்கொண்டார். அதே போல நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இது வாரத்துல முதல் நாள். இது என்ன நாள்? முதல் நாள். மீதி எத்தனை நாள் இருக்கு? 6 நாள் இன்னும் இருக்கு. இந்த 6 நாளும் நீங்க ஆசீர்வாதமாய், நல்ல செழிப்பாய், சுகமாய் நீங்க இருக்கணும்னா இந்த முதல் நாள்ல வந்து உட்கார்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகணும். அப்படி போனீங்கன்னா 6 நாள் உங்க வேலை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். 6 நாள் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன செய்யும்? பிரச்சனை வரும். ஆனா அது எங்க போகுதுன்னு தெரியாது. உபத்திரம் வரும், அது எங்க போகுதுன்னு தெரியாது. வியாதி வரும், அது எங்க போகுதுன்னு தெரியாது. ஏன்னா அந்த வாரத்தில் முதலாம் நாள் இருக்கிற அந்த ஞாயிற்றுக்கிழமை எங்க வந்துட்டீங்க? ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துட்டீங்க. அதனாலதான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்றோம். மற்றபடி எதுக்காகவும் இல்லை.
அதுக்கு அதை நாம் என்ன செய்யறோம், நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்றோம். நான் அங்க போறேன், நான் இங்க போறேன் அப்படிலாம் சாக்கு போக்கு சொல்லுவோம். அது அவங்களுடைய விருப்பம். ஆனா கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை அன்று கர்த்தருடைய அந்த முதல் நாள்ல என்ன செய்யணும், கர்த்தருக்காக நேரத்தை ஒதுக்கி என்ன செய்யணும், ஆண்டவரை தேடி வரணும். அல்லேலூயா. அது சபைக்கு வரணும், கண்டிப்பா சபைக்கு வரணும். சபைக்கு வராம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உடம்பே சரியில்லைனாலும் என்ன செய்வேன், நான் சர்ச்சில போய் என்ன செய்ய உட்காருவேன்னு சொல்லி வரணும். ஏன் அப்படி வந்தீங்கன்னா சுகமாகி வெளில போயிங்க. உங்களுக்காக ஜபிக்கலாம், தனியா ஜபிக்கலாம் அவசியம் இல்லை. நீங்க வந்ததுனால ஆண்டவர் நினைச்சாரு உங்களுக்கு சுகத்தை கொடுத்து அனுப்புவார். அதனால சபைக்கு வராம இருக்கக்கூடாது. அல்ல சபையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எது, அதாவது ஆண்டவர் அங்கீகரிக்கிற சபை, ஆண்டவருக்கு பிரியமான சபை எது என்று சொல்லி பார்க்கும் பொழுது யாக்கோபு எழுதின நிருபம் அதுல 2வது வசனம் வாசிக்கிறேன். பக்கம் புதிய ஏற்பாடு 313 313 வாசிக்கிறேன் நானு. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்தனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரு என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில் என்றும், அல்லது அங்கே பாதைப்படியிலே உட்கார் என்றும் நீங்கள் சொன்னார். உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறீர்கள். அல்லேலூயா. அதாவது ஒரு சபை என்றால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பட்சபாதம் இருக்கக்கூடாது. ஒரு சபை எப்படி இருக்கணும், பட்சபாதம் இருக்கு, அதாவது வித்தியாசம் இருக்கக்கூடாது. வித்தியாசம், ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், இப்படிப்பட்ட வித்தியாசம் ஒரு சபையில இருக்கக்கூடாது. அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட சபை கிடையாது. ஒரு சபை என்றால் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு சபை என்றால் அந்த சபையில வித்தியாசம் இருக்காது, ஜாதி வித்தியாசம் இருக்காது. என்ன வித்தியாசம்? அவங்க உயர்ந்த ஜாதி, இவங்க தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற வித்தியாசம், ஜாதி வித்தியாசம் இருக்காது. அதே போல படிப்பு வித்தியாசம் இருக்காது, ஏழை பணக்கார என்கிற அந்த வித்தியாசமும் இருக்காது. இப்படி எந்த வித்தியாசம் இல்லாம, பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் ஒரு மனதோடு நினைச்சுவாங்க, அணைப்பார்கள், ஒரு மனதோடு சேர்த்துக் கொள்வார்கள். இதுதான் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சபை. அப்படிப்பட்ட சபைக்கு நாம் போகும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த சபையில தான் கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. அதாவது தாவீது சங்கீதத்தில் சொல்லுகிறார், கர்த்தருடைய நியாயசலை எங்க இருக்குன்னா சபையில இருக்கான். எங்க இருக்கு? சபையில இருக்கு. இங்க ஆண்டவர் நியாயசலை இருக்கான். அப்போ ஆண்டவர் எங்க இருக்கிறார்? சபையில தான் இருக்கிறார். அப்போ சபைக்கு நீங்க வரும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை யார் கேட்பா? ஆண்டவர் கேட்பார். அப்போ சபையில ஆண்டவர் இருக்க, எந்த சபையில இருப்பார்னா வித்தியாசம் பார்க்காத சபையில தான் இருப்பார். ஒரு போதகர் இருக்கிறார் என்றால், ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் என்றால், அந்த ஊழியக்காரி யாருக்கும் வித்தியாசம் பார்க்க கூடாது. ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, அந்த வித்தியாசம் அந்த ஊழியக்காரர் பார்க்கிறார் என்றால் அந்த சபையில கர்த்தர் இருக்க மாட்டார். இதுதான் உண்மை. ஒரு ஊழியக்காரர் எந்த வித்தியாசம் பார்க்க கூடாது, அவர் தான் உண்மையான ஊழியக்காரர். நீங்க ஊழியம் செய்யறது தப்பு கிடையாது, ஊழியம் யாருனாலும் செய்யலாம், தவறு கிடையாது. தகுதி உள்ளவங்க தான் ஊழியம் செய்யணும், தகுதி இல்லாதவங்க ஊழியம் செய்ய அப்படிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பேதுரு ஊழியம் செய்தார். இயேசுவோடு கூட தான் இருந்தார், ஆனா இயேசுவை மறுதலித்தார். ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அதே போல கொலைகாரனா காணப்பட்டவன் தான் யாரு? மோசே. அவன் தான் கர்த்தருடைய ஊழியத்தை, அதனால ஊழியம் செய்யறது தப்பு கிடையாது. ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகு நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சில சட்ட திட்டங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியம் செய்ய வந்ததுக்கு அப்புறமாக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த ஊழியக்காரர்கள் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைப்படிதான் அந்த ஊழியக்காரங்க இருக்கணும். அதை மாறி நடந்தால் அவங்க உண்மையான ஊழியக்காரங்க கிடையாது. அதனால இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சபை என்றால் அது எந்த சபை கர்த்தருக்கு பிரியமான சபைனா
வித்தியாசம் இருக்கக்கூடாது. அந்த போதகர், அந்த சபையில இருக்கிற போதகர் வித்தியாசம் எதுக்கும் பார்க்க கூடாது. ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படிலாம் பார்க்க கூடாது. அதே போல காணிக்கை நிறைய கொடுத்தவங்களுக்கு நிறைய கொடுக்கறவங்கள ஒரு மாதிரி நடத்துறது, காணிக்கை கொடுக்காதவங்கள ஒரு மாதிரி, இதெல்லாம் அந்த சபையில நடக்கக்கூடாது. அப்படி நடந்ததுன்னா அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட சபை கிடையாது. அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரர் கிடையாது. அல்லேலூயா. ஊழியம் செய்ய வரும் பொழுது தகுதி இருக்கா இல்லையா அப்படிலாம் ஆண்டவர் கொடுத்து கிருபையினால் தகுதிப்படுத்தி ஊழியத்தை கொண்டு வரார். அதுக்கப்புறமா நினைச்சு தகுதி நம்ம படுத்திக் கொள்ளணும். அதுக்கப்புறமா நான் தகுதி இல்லாம தான் இருப்பேன்னு சொல்லி இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால ஊழியத்துக்கு வந்த பிறகு நமக்கு வேண்டிய தகுதியெல்லாம் தேவனுடைய கிருபையினால பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால உண்மையான சபை என்னவென்றால் எந்த வித்தியாசமும் பார்க்க, அதாவது பச்சைபாதமே இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? அவர் பச்சைபாதம் பார்க்கிறவர் கிடையாது. தன்னிடத்தில் வருகிற யாரா இருந்தாலும் சரி அவருடைய ஆசீர்வதிப்பார். யார் வந்தாலும் சரி, வேசியான ஒரு பெண் வந்தாலோ அவளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேசித்தனம் பண்ணாத ஒரு பரிசுத்த ஒரு பெண், பரிசுத்த ஒரு ஸ்திரீ வந்தாலும் அவளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவ யாரை தேடி வந்திருக்காங்க? இயேசுவை தேடி. அல்லேலூயா. அந்த விபச்சார பெண்ணும் இயேசுவை தேடிதான் வந்திருக்கா. அந்த பரிசுத்த ஸ்திரீயும் இயேசுவை தேடி வந்ததுனால இயேசு யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். பரிசுத்தம் உள்ளவர் தான் ஆசீர்வதிப்பேன், பரிசுத்தம் இல்லாத ஆசீர்வாதம் இயேசு சொல்ல மாட்டார். எந்த வித்தியாசமும் ஆண்டவர் பார்க்க மாட்டார். நீ உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி, அது அப்படிலாம் ஆண்டவர் ஒரு நாளும் பார்க்க மாட்டார். ஆண்டவர் எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை பார்ப்பார், அவர்களோடு பேசுவார், அவர்களை விசாரிப்பார், அவர்களை நேசிப்பார், அவர்களோடு கூட இருப்பார், அவருக்குள்ளே வாசம் செய்வார். அதனால எந்த வித்தியாசமும் உண்மையான ஒரு சபை என்றால், ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சத்தியம் தெரியாதனால அப்படி இருக்கலாம். இனி அதை மாற்றிக்கொள்ளணும். எந்த வித்தியாசமும் ஆக்கக்கூடாது. பட்சபாதமே இருக்கக்கூடாது. பட்சபாதம் இருந்துன்னா அது நிறைய பிரச்சனை தான். பட்சபாதம் இருந்துன்னா நிறைய பிரச்சனை. இன்னும் ஒருபடி மேல சொன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நம்ம ஆராதிக்கலாம், எல்லாம் செய்யலாம், சபைக்கு வார வாரம் சபையை நடத்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஒரு ஊழியக்காரர் ஒரு நடந்த சம்பவம், ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினார். அப்போ அவருடைய அசிஸ்டன்ட் ஊழியக்காரர் வந்தார், அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். அப்ப என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ல ஊழியக்காரனா ஃப்ரெண்ட்ல சேர் போட்டுப்பாங்க. அங்க அந்த பக்கம்லாம் விசுவாசிகளா இருப்பாங்க, அவங்களுக்கும் சேர் உண்டு, அவங்க அந்த சேர்ல இருப்பாங்க. இந்த ஊழியக்காரனா அந்த அதுல சேர் போட்டு முன்னாடியே சேர் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட் ஊழியக்காரர் உட்கார்ந்துட்டு இருந்தார், உட்கார வச்சிருந்தார். அவர் வந்ததுனால இங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன, கொஞ்ச நேரம் டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் டைம் ஆனதா ஒரு பணக்கார ஒரு மனிதர் வந்திருந்தார். யார் இருந்தா? நல்ல அவருக்கு நல்லா காணிக்கை கொடுக்க, அந்த ஊழியக்காரருக்கு காணிக்கை கொடுக்கிறவர், அவர் நல்ல காணிக்கை கொடுக்கிறவரு. அந்த ஒரு பணக்காரர் வந்தார். வந்த உடனே அங்க சேர், முன்னாடி சேர் இருக்கு, சேர் இல்லாம கிடையாது. உடனே பக்கத்துல இருக்கிற அதிர்ஷ்ட ஊழியக்காரரை பார்த்து சொன்னாரு, எப்பா நீ எந்த அங்க போயிருக்காரு அப்படி போய் சொன்னார். எப்படி இருக்கும், எவ்வளவு மனசு வலிக்கும், எவ்வளவு வலிச்சிருக்கும் சொல்லிட்டாரு. அப்படியே சொல்றாரு, நீ அங்க போய்க்காரு, அவர் உட்கார இடம் இல்ல, அவர் தான் அவரு அதாவது அவர் எந்த இதுல சொன்னான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை உரிமையா சொல்லி எப்படி சொன்னான்னு சரி, ஆனா 4 பேருக்கு முன்பாக அது அவமானம் தானே. அவர் உரிமையா சொல்லியிருந்தாலும் சரி, உரிமை இல்லாம சொல்லி எப்படி சொல்லியிருந்தாலும் சரி, ஆனா அது அவருக்கு அவமானம் தான். அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாரமா இருந்திருக்கும். அப்படி எடுத்து சொல்லிட்டு, அதாவது நீ எழுந்து அந்த பின்னாடி அந்த சேலை போய் பாருப்பா, இதை அந்த உட்கார அந்த பிரதரு உட்கார வச்சிட்டாரு. அவரும் உட்கார்ந்தாரு. அது ஆராயணம் முடிஞ்சது. அப்புறமா அவர் போயிட்டார். போயிட்டு அவர் இன்னொரு இடத்துல போய் சொல்லி அழுதார். அதனால அப்படி ஒரு வித்தியாசம் இன்றைக்கு அப்படிதான் நீங்க வித்தியாசம் பார்க்கணும். எதுலையுமே வித்தியாசம் இருக்கக்கூடாது. வித்தியாசமே பட்சபாதம் எந்த சூழ்நிலை நாம் நினைச்சுக்கிட்ட பார்க்க கூடாது. ஏனென்றால் தேவன் பட்சபாதம் பார்க்காதவர். அவர் பட்சபாதம் பார்க்காதவரா இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்.
அவர் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படி ஜாதி வித்தியாசம் பார்த்தா இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும்? உட்கார்ந்து இருக்க முடியாது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்க முடியாது. அவர் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் என்று பார்த்திருந்தால் இன்றைக்கு இந்த இடத்துல நாம் உட்கார்ந்து இருக்க முடியாது. ஆண்டவர் பச்சபாதம் பார்க்கவில்லை. அவர் எல்லாரையும் நேசித்தார். எல்லாருக்காகவும் அவர் சிலுவையிலே மரித்தார். அதனால ஆண்டவர் பச்சபாதம் பார்க்காத இருக்கிறதுனால சபையும் எப்படி இருக்கணும்? பச்சபாதம் பார்க்க கூடாது. அப்படி பச்சபாதம் பார்க்கிற சபையா இருந்தால் அது தேவனுக்கு பிரியமில்லாத சபை. அந்த ஊழியக்காரன் தேவனுக்கு பிரியமில்லாத ஊழியக்காரன். அது நானா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அதனால பச்சபாதமே பார்க்க கூடாது. பச்சபாதத்தால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? யாக்கோபு ஏசா எடுத்துக்கொள்ளுவோம். அதாவது ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. ஈசாக்கு யாருடைய பிள்ளை? ஆபிரகாமுடைய பிள்ளை. ஆபிரகாம் வாக்குத்தத்தத்துக்குரியவன். அதாவது வாக்குத்தத்தத்துக்கு, அதாவது விசுவாசத்தில் தகப்பன். அப்படிப்பட்ட தகப்பனுக்கு பிறந்த யாரு? ஈசாக்கு. அல்லேலூயா. இந்த ஈசாக்கு நல்ல ஒரு மனுஷன். ஈசாக்கு நல்ல மனுஷங்க. ஈசாக்கு போல நல்ல மனுஷனை பார்க்க முடியாது வேதத்துல. ஏன்னா ஒரே மனைவி அந்த காலத்துல, அது ஆபிரகாம் யாக்கோபு ஈசாக்கு இருந்த காலத்துல 2 3 4 இப்படி மனைவியில கட்டுவாங்க. அப்படிப்பட்ட அந்த காலத்திலையும் அவன் ஒரே மனைவியுடையவனாய் இருந்தா ஈசாக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். அதாவது திருமணம் என்று நடந்தால் ஒருத்தர் கூட தான் நடக்கணும். இன்னொருத்தர் கூட அது மறிச்சா, ஒருவேளை இடையிலே மறிச்சு போயிட்டாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, மறுபடியும் கல்யாணம் பண்ணக்கூடாது. 2வது டைவர்ஸ் பண்ணி தானே கல்யாணம் பண்றோம். அதுவும் செல்லாது. ஏனென்றால் அது மோசையின் வற்புறுத்தல், மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின் நிமித்தமாக தான் டைவர்ஸ் பண்ணினாலும் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி வேதத்துல அப்படி ஒரு இதுக்குதான் சொல்லிருக்க தவிர ஆண்டவருக்கு அது பிரியம் கிடையாது. அல்லேலூயா. டைவர்ஸ் பண்ணி கல்யாணம் ஒருத்தருக்கு தான் கல்யாணம். அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை எலும்பு எடுத்தாரு? விழாலும்பு எத்தனை எடுத்தாரு? ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு எலும்பு தான் எடுத்தாரு, 2 எலும்பு தான் எடுக்கல. இன்னைக்கு 2 மனைவியை கட்டிட்டு 3 மனைவியை கட்டி நியாயம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு, வேதத்துக்கு புறம்பானது. அல்லேலூயா. ஒரு மனைவி ஒரே மனைவியுடைய தான் வாழும். அது ஒருவேளை குறுகிய காலத்துல மறிச்சாலோ, அது வாழாமல் போய்விட்டாலோ, அவன் கடைசி வரைக்கும் அதுதான் அவனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் இயேசுதான் வாழ்ந்துட்டு போறது. அல்லேலூயா. அப்படி 2 திருமணம் 3 இப்ப உள்ள காலத்துல புதிய ஏற்பாடு சுத்தமா பண்ணவே கூட. அது முக்கியமா ஊழியக்காரர்கள் அப்படி செய்யவே கூடாது. அல்லேலூயா. அதனால இந்த யாக்கோபு ஒரே மனைவி உடையவன். ஆண்டவருக்கு அவ்வளவு உண்மை உள்ள மனுஷன். அதாவது சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அவன் என்ன செய்யணும்? பைபிள் படிக்காம நாள் இருக்க முடியாது. சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா பைபிள் படிக்காம இருக்க முடியாது. தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதாவது குளிர்ச்சியா, அதாவது சாயங்கால வேளையிலே அவர் என்ன செய்ய, பைபிள்லாம் நல்லா படிக்கிற ஒரு மனுஷன், எப்பொழுதும் தியானிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். அவர் தியானித்துக் கொண்டே தான் இருப்பார். அப்படிப்பட்டவன் தான் யாரு? ஈசாக்கு. அல்லேலூயா. அப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷன். அவனுக்கு திருமணமானது. திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை கிடையாது. என்ன கிடையாது? குழந்தை கிடையாது. ரெபெக்காள் எவ்வளவோ அதுக்காக பிரயாசப்பட்டால், இந்த பிரயாசப்பட்டு பார்க்கவும் குழந்தை கிடைக்கல. ஆனாலும் மனைவிக்காக அவன் குழந்தை இல்லாம மனைவி கஷ்டம், தனக்கும் கஷ்டம் மனைவிக்கும் கஷ்டமா இருந்துச்சு. மனைவிக்காக, மனைவி எப்படியாவது பிள்ளை பிறகுன்னு சொல்லி மனைவிக்காக வேண்டுதல் செய்தார் என்று பைபிள் சொல்லுது. இப்படி மனைவியை நல்லா நேசித்தவர், இப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தவர், ஒரே மனைவி உடையவர், இப்படிதான் ஈசாக்கு இருந்தவர். 2 பிள்ளைங்க பிறந்தது. எத்தனை பிள்ளைங்க? அவங்கதான் யாரு? யாக்கோபு, ஏசா. 2 பிள்ளைங்க பிறந்ததுல என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஈசாக்கு 2 பிள்ளைங்க. ஆனா வளர்ப்புல என்ன நடந்துச்சுன்னா வித்தியாசம் காணப்பட்டது. பட்சபாதம். என்ன வித்தியாசம்னா, மூத்தவனா இருக்கிற ஏசா யாருக்கு பிடிக்கும்? யாருக்கு செல்ல பிள்ளை? ஈசாக்கு. யாக்கோபு தன்னுடைய தாயா இருக்கிற ரெபெக்காளுக்கு செல்ல பிள்ளை. 2 பிள்ளைகளுக்கு என்ன வித்தியாசம்? மூத்த பிள்ளை யாருக்கு பிடிக்கும்? தகப்பனுக்கு. இளைய பிள்ளை யாருக்கு பிடிக்கும்? தாய்க்கு. அப்போ தகப்பனுடைய முழு பாசமும் யாருக்கு? மூத்தவன். தாயினுடைய முழு பாசமும் இளையவன். 2 பேரும் ஒன்னாதான் பாசம் காட்டணும். 2 பேரும் யாருக்கு பிறந்தவங்க? இவங்களுக்கு பிறந்தவங்க தானே, வேற யாருக்கும் பிறக்கலையே.
ரெண்டு பிள்ளைகளுக்கும் அன்புல வித்தியாசம், பாசத்துல வித்தியாசம், ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். ரெண்டு பிள்ளைங்களை வித்தியாசமாய் வளர்த்தார்கள். அப்படி வளர்த்ததுனால என்ன நடந்துச்சு? நன்மை ஏதாவது கிடைச்சதா? எவ்வளவு நன்மை கிடைச்சதா? அப்படி வித்தியாசம் பார்த்து அந்த பிள்ளைகளை வளர்த்ததுனால் என்ன சம்பவம் நினைச்சுன்னா, பிள்ளைகளுக்குள்ள என்ன வந்துட்டு சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. பிள்ளைகளை நீங்க வளர்க்கும் போது ரெண்டு பிள்ளைங்க இருந்தாலும் சரி, மூணு பிள்ளைங்க இருந்தாலும், அஞ்சு பிள்ளைங்க ஒரு போல வளங்க, ஒரே அன்பை கொடுத்து வளங்க, ஒரு போல அந்த பிள்ளைங்களை வளர்த்து பாருங்க. இல்லைன்னா குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு சண்டை போட்டு, அடிப்படி சண்டை போட்டு பிள்ளைங்க பிரிஞ்சு தான் காணப்படுவாங்க. அது நல்ல பிள்ளையா இருந்தாலும் சரி, கெட்ட பிள்ளையா இருந்தாலும் சரி. இந்த யாக்கோப்பு பொய் சொல்றவன். யாக்கோப்பு யாரு? அவன் அதாவது யாக்கோப்பு என்பதுக்கு அர்த்தம் எத்தன், பொய் சொல்லுகிறவன். அப்படிப்பட்டதான் யாக்கோப்பு. ஆனா வித்தியாசம் காட்டாம வளர்த்திருந்தா அவன் அதுல இருந்து மனம் திரும்பி வந்திருப்பான். வித்தியாசம் காட்டி வளர்த்ததுனால ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள பகையாயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன? வித்தியாசம். அதனால பச்சைப்பாதம் பார்க்க கூடாது. பச்சைப்பாதம் பார்த்தீர்கள் என்றால் குடும்பத்துல பிரச்சனை வரும். இப்ப அந்த ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, குடும்பத்துல நிம்மதி இருக்குமா? குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருந்திருக்குமா? அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை, எப்ப பார்த்தாலும் நீயா நானா போட்டி. ஏன் இந்த போட்டிக்கு வந்து காரணம் என்ன? அம்மா பாசத்துல ஒரு பிள்ளை, அப்பா பாசத்துல ஒரு பிள்ளை. இப்படி ரெண்டு பிள்ளைகளுக்குள்ள இந்த வித்தியாசத்தை அவர்கள் பார்த்ததினால் ரெண்டு பேருக்குள்ள சண்டை, குடும்பத்துல அமைதி இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை. காரணம் பிள்ளைகளை பெற்றவர்கள் வளர்த்ததுல வித்தியாசம். அதனால வித்தியாசம் பார்க்காதீங்க. அவன் யாக்கோபு இந்த ஈசாக்கு மறிக்க போகிறான். பிள்ளைய ஆசீர்வதிக்கணும். அது எந்த பிள்ளைய ஆசீர்வதிக்கணும்? மூத்த பிள்ளைய தான் ஆசீர்வதிக்கணுமா? ஆண்டவர் கற்பத்தில் இருக்கும் சொல்லிட்டாரு, இளையவனை மூத்தவன் சேவிப்பான். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட யாரு? யாக்கோபு. ஆனா இவன் என்ன செய்யறானா, இந்த வாக்குத்தத்தை தான் கேட்டிருக்கான். தேவன் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டுட்டான். கேட்டபடி சொல்றான், மூத்தவனை கூட்டுவாங்க, மூத்தவனை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். பச்சைபாதம் பாருங்க, வித்தியாசம் எந்த அளவுக்கு கொண்டு போயிடுது. ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலக செய்யுது. பச்சைபாதம் பார்க்கும் பொழுது குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. வித்தியாசமாய் நாம் வித்தியாசம் பார்த்து, இப்படி ஏழை பணக்காரன் இல்ல பிள்ளைகளுடைய வளர்ப்பு எந்த காரியத்தில் இருந்தாலும் வித்தியாசம் பார்த்து, பச்சைபாதம் பார்த்து நாம் காணப்பட்டு வாழ்ந்தால் குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது, குடும்பத்துல நிம்மதி இருக்காது. அது மாத்திரம் இல்ல, இப்ப என்னாச்சு? தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்க வேண்டிய நிலைமை. அல்லேலூயா. ஈசாக்கு அவ்வளவு உண்மை உள்ளவன். அதாவது ஈசாக்கு இருந்த தேசத்துல பஞ்சம், ஈசாக்கு இருந்த தேசத்துல பஞ்சம், எல்லாரும் பஞ்சத்துல இருக்காங்க. அதாவது விளையவே செய்யாது, மழை கிடையாது, ஒண்ணு கிடையாது. அதாவது ஆசீர்வாதத்துக்கு எந்த அதிகாரி எந்த இதுவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துட்டு வந்த உடனே இந்த ஈசாக்கு நினைக்கிறான், என்ன நினைக்கிறான் தெரியுமா? அப்பாவை போல நாம் என்ன செய்வோம்? எகிப்து தேசத்துக்கு போயிருவோம். எங்க போயிருவோம்? வேற ஒரு தேசத்துக்கு போயிருவோம். நம்ம இங்க இந்த இடத்துல இருக்க வேண்டாம், இந்த இடத்துல இருக்க, இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருவோம். அப்பதான் நமக்கு இந்த பஞ்சம் மாறும், நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். நினைக்கும் பொழுது ஆண்டவர் பேசுறேன், அப்பா நீ எங்கேயும் போவாத, நீ இங்கே இரு, நான் ஒண்ணு என்ன செய்றேன்? ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை பாருங்க. அப்ப ஈசாக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருந்தால், எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா, அவன் நினைச்சா வேற ஒரு தேசத்துக்கு போவோம், நம்ம ஆசீர்வாதமா இருக்குதுன்னா எங்க இந்த ஊர்ல இருக்க கூடாது, இந்த தேசத்துல இருக்க கூடாது, இதை விட்டு வேற ஒரு தேசத்துக்கு போயிடும் சொல்லி நினைக்கிறான். நினைக்கதான் ஆண்டவர் நினைக்கிற அந்த காரியத்தை பார்த்து, நீ எங்கேயும் போகாத, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து ஆசீர்வதி. ஆண்டவரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்மை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இதான் உண்மை. நம்ம எந்த இடத்துல எவ்வளவு பெரிய பஞ்சமான இடத்துல இருந்தாலும் கர்த்தருக்கு நாம் பிரியமாய் வாழும் பொழுது, கர்த்தருக்கு உண்மையை வாழும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதிப்பார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த தேசத்தை விட்டு போவன்னு சொல்லி நினைச்ச உடனே ஆண்டவர் எங்கேயும் போக, அங்கேயே இரு,
நான் உன்னை ஆசீர்வதிக்க சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அந்த தேசத்துல இருந்த எல்லா யாருமே ஆசீர்வாதம் இல்லை. இந்த ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அது மாத்திரம் இல்ல, அவன் ஆசீர்வாதத்தை பார்த்து கூட பக்கத்துல இருக்க எல்லா தேசத்துக்காரும் பொறாமப்பட்டாங்க. ஐயோ, ஈசாக்கா இப்படி இருக்கான், ஈசாக்கா இப்படி இருக்கான், இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கான். 100 மடங்கு ஆசீர்வாதம். எத்தனை மடங்கு? அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அந்த ஈசாக்கு பெற்றுக்கொண்டான். இதை பார்த்தவர்கள் எல்லாரும் பொறாமைப்பட்டார்கள். அதனால இந்த கால வேளையில் உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமப்படணுமா? கர்த்தருக்கு உண்மையா இருங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து, உங்களுடைய உயர்வை பார்த்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய செழிப்பை பார்த்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய மாற்றத்தை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படணுமா? நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருங்க. ஈசாக்கு உண்மையா இருந்தான். அப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்டவன் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செஞ்சான்? தள்ளிட்டான். காரணம் என்ன? வித்தியாசம், பட்சபாதம் பார்க்கிறது. இந்த பட்சபாதம் பார்க்கிறதுனால இங்க என்ன, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால பட்சபாதம் பார்க்காதீங்க, வித்தியாசம் பார்க்கணும். அது சபை கிடையாது. அதனால குடும்பத்துல நீங்க குடும்பமா இருக்கீங்களா, உங்க குடும்பத்துல ஒற்றுமையா இருங்க. பட்சபாதம் பார்க்காதீங்க. மூத்த பிள்ளை, இளைய பிள்ளை, அந்த பிள்ளை சரியில்லை அதனால ஒதுக்கி வச்சிருவோம், இப்படி பட்சபாதம் பார்க்க கூடாது. உங்க குடும்ப ஆசீர்வாதமா மாறும். பட்சபாதம் பார்த்தீங்கன்னா குடும்ப ஆசீர்வாதமா இருக்காது. இந்த யாக்கோபு, இந்த ஈசாக்குடைய குடும்பத்துல நிம்மதியே கிடையாது. 2 பிள்ளைங்க அடிக்குது, அப்பப்போ சண்டை போடுது. அப்பப்போ சண்டை போட்டு 2 பேரும் நான் போவா நீ போவான்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டு பெற்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தா பெற்றவங்க சந்தோஷமா இருக்கும்? அந்த வீடு நிம்மதியா இருக்குமா? கிடையாது. ஏன்? வித்தியாசம். பட்சபாதம் பார்த்து நாம் வாழ்ந்தால், வித்தியாசம் பார்த்து வாழ்ந்தால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதமே போயிடும். குடும்பம், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா வித்தியாசம் பார்க்க கூடாது. வித்தியாசம் பார்க்க எல்லாரையும் ஒருபோல நேசிக்கணும். எல்லாரையும் என்ன செய்யணும்? ஒருபோல நேசிக்கணும், ஒருபோல அன்பு கொடுக்கணும். அதான் வேதம் சொல்லும். அதாவது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில், அதான் அது உண்மை. வித்தியாசம் பார்த்தா அந்த வசனத்துக்கும் இதுக்கும் உண்மை கிடையாது. நீங்க வித்தியாசம் பார்க்கலாம் மாறிட்டீங்கன்னா அந்த வசனத்துக்கு மீறி நடக்குது. அதான் உண்மை. அதாவது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல, அப்படிப்பட்ட ஒரு ஜீவியை நமக்கு வேணும்னா நாம் வித்தியாசம் பார்க்க கூடாது. அதனால இந்த யாக்கோபு குடும்பத்தில் அப்படியாய் வித்தியாசம் காணப்பட்டது. இந்த ஈசாக்கு அப்படி வித்தியாசமாய் பிள்ளைகளிடத்திலே அன்பை, பிள்ளைகளிடத்திலே பாசத்தை அப்படி வித்தியாசமாய் செலுத்தினபடியினால் தன்னுடைய குடும்பத்துல நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, எல்லாமே போச்சு. அதாவது பிள்ளைகள் 2 பிரிஞ்சுட்டாங்க. 2 பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க? 2 பிள்ளைங்களும் பிரிஞ்சுட்டாங்க. 2 பிள்ளைங்க பிரிஞ்சு இப்ப கடைசியா என்ன ஆச்சுன்னா, யாக்கோபு எங்கேயோ ஒரு தேசத்துல போய் கிடக்குறான். எங்கேயோ போய் கிடக்குறான். இவன் ஒரு தேசத்துல கிடக்குறான். கடைசியில என்ன ஆச்சுன்னா, இந்த ஏசா என்ன நினைக்கிறது, தம்பி எப்பொழுது வருவானோ அப்பொழுது அவன் என்ன செய்யும்? சாகடிக்கணும். அப்படிப்பட்ட பெரிய ஒரு பகை. காரணம், பிள்ளைகள் வளர்ப்பதில் வித்தியாசம். ஆனா பிள்ளைகளை வளர்க்கறதுல வித்தியாசம் பார்க்காதீங்க. பிள்ளைகளை ஒரு போல நேசிங்க. அதே போல அக்கம் பக்கத்துல பழகுறது வித்தியாசம் பார்க்காம பழகுங்க. அவங்க பணக்காரங்க, ஏழைங்க, அவங்க உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, அந்த ஜாதிக்காரங்க, இந்த ஜாதிக்காரங்க, இப்படிலாம் வித்தியாசம் பார்க்க கூடாது. இப்படி வித்தியாசம் பார்ப்பது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. வேலை பார்க்கிற இடத்துலயும் வித்தியாசம் பார்க்க கூடாது. இது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஒரு ஜீவியம். ஒரு நல்ல ஒரு சபை, நல்ல ஒரு போதகர் என்றால் வித்தியாசம் பார்க்க மாட்டார்கள். அப்படி வித்தியாசம் பார்க்கிறாங்களா, அவங்க இன்னும் கர்த்தருக்கு பிரியமா வாழ, அந்த சபை கர்த்தருக்கு பிரியமா இல்ல. இதுதான் உண்மை. நல்ல சபை என்னது? வித்தியாசம் பார்க்காத சபை தான் நல்ல சபை. சபை நிறைய இருக்கு இன்னைக்கு, நிறைய சபை இருக்கு, எங்க போனாலும் சபை, அது தப்பு கிடையாது. ஆனா உண்மையான சபை, அது கர்த்தருக்கு பிரியமுள்ள சபையால், எந்த சபையாலும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். எந்த ஊழியக்காரரும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அதான் உண்மை. கர்த்தருக்கு பிரியம் இல்லாம எது இருந்தாலும் அது பிரயோஜனமே கிடையாது. 10,000 பேர் லட்சக்கணக்கில் ஒரு சபைக்கு போனாலும் அந்த சபை கர்த்தருக்கு
பிரியமா இருக்கணும். இல்லைன்னா அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. அதனால சபை என்றால் வித்தியாசம் பார்க்காம இருப்பதுதான் உண்மையான சபை. அந்த சபையின் ஊழியக்காரரும் உண்மையான ஊழியக்காரர். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அதே போல குடும்பத்திலும் வித்தியாசம் பார்க்காதீங்க. அது அக்கம் நமக்கு பழகிற இடத்துல வித்தியாசம் பார்க்காதீங்க. அல்லேலூயா. ஒரு போல நேசிங்க. யாரை நேசித்தாலும் ஒரு போல நேசிக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அந்த நாட்களிலே, அதாவது கூட யார் இருக்காங்க? சீசர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துக்கு போயிருக்கிறார், ஊழியம் செய்ய ஒரு இடத்துக்கு போனாங்க. போன இடத்துல என்ன ஆச்சுன்னா, ஒரு விபச்சார ஸ்திரியை பிடித்து கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? ஒரு விபச்சார ஸ்திரியை அவள், அதாவது வேதம் சொல்லும் பொழுது கையும் நெய்யுமாய் பிடித்து கொண்டு வந்தேன். அப்போ அவள் விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அவளை என்ன செய்ய பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு யாருக்கிட்ட வராங்க? இயேசு கிட்ட வராங்க. இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவே, மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு யாராவது விபச்சாரம் செய்தால் அவங்களை என்ன செய்யணும்? கல்லெறிந்து கொல்லணும். என்ன செய்யணும்? இதான் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லி, அப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்தார்னா, இதையெல்லாம் கேட்கிறார். கேட்டுட்டு அவர் என்ன செய்தார்? கீழே பார்த்தார் என்று சொல்லுகிறது. எங்க பார்த்தாரு? தரையை பார்த்தார். தரையை பார்த்து அவர் வந்து தரையை பார்த்து எழுதுறாரு. தரையை பார்த்து காலால எழுதிட்டு இருக்கிறார். இதுதான் வேத வசனம். அப்புறம் தரையை பார்த்தவர் நிமிர்ந்து பார்க்கிறார். ஒருத்தருமே இல்லை. யாருமே? அதாவது விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து எல்லாரும் யாருக்க கூட சீசர் கூட யாருக்கா? சீசர் இருக்காங்க. ஆண்டவரோடு கூட இருக்கிற சீசர் இருக்காங்க. மற்ற ஜனங்களும் இருக்காங்க. நிறைய கூட்டமா இருக்கு. ஆண்டவர்கிட்ட கொண்டு நிப்பாட்டி கல்லறிந்து கொல்லன்னு சொல்றாங்க. அப்படியான்னு கேட்டு ஆண்டவர் கீழே பார்த்துட்டு நிமிர்ந்து பார்க்கிற ஒருத்தருமே இல்லை. ஏனென்றால் அதாவது யாருமே இல்லை. என்ன காரணம் என்றால் எல்லாருமே பாவிங்க. எல்லாருமே பாவிங்க தான். அல்லேலூயா. அங்க இருந்த எல்லாருமே கூட இருக்க சீசர்களும் பாவிகளா தான் இருக்காங்க. எல்லாருமே பாவிங்க. யாராவது பரிசுத்தம் உள்ளவங்களா இருந்தா நீங்க அந்த பெண்ணை அடிச்சிடலாம், கல்ல எடுத்து அடிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. என்ன இருக்கு? கல்ல எடுத்து அடிக்க யாருக்கு உரிமை இருக்கு? நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா அடிச்சுக்கணும்னு சொல்றாரு. தரையை பார்த்து எழுதுனதான். யாருமே என்ன சொல்லிட்டாங்க? எல்லாருமே நான் பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க. அல்லேலூயா. இல்லை, யாருமே பரிசுத்தவான் கிடையாது. அப்படிப்பட்ட காலத்துலதான் நாம இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் வித்தியாசம் பார்க்கிறோம்? நம்ம என்ன பார்க்கறோம் தெரியுமா? இன்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டு நான் உண்மையா இருக்கேன், அவ பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்டு பொய் சொல்றான், அவ கூட நான் சேர மாட்டேன், அவ கூட சேர மாட்டேன், அவ கூட பேச மாட்டேன். இதெல்லாம் என்ன பேச்சு? அல்லேலூயா. ஆண்டவர் ரெண்டு பேரும் நேசிக்கிறார். இவங்க பரிசுத்தமாய் வாழ்கிறார், அவங்களையும் நேசிக்கிறார். பரிசுத்தமாய் இல்லாத அவங்களையும் நேசிக்கிறார். ரெண்டு பேரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஏன்னா இவங்க பரிசுத்தம் உள்ளவங்க ஏன் நேசிக்கிறார்? இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் சொல்லி. இந்த பரிசுத்தம் இல்லாம அவர்களை ஏன் நேசிக்கிறார்? அந்த அன்பை பார்த்து அவர்கள் பரிசுத்தமாய் மாறுவதற்காக அவர்கள் நேசிக்கிறார். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா நாம என்ன செய்யறோம்? பரிசுத்தவான், நான் பரிசுத்த அந்த சபைக்கு போறேன், நான் தான் பரிசுத்தவாட்டி. இவங்க இந்த சபைக்கு போறாங்க, அவன் பரிசுத்தவாட்டி இல்ல, அதனால நான் அவங்க கூட பேச மாட்டேன், வைக்க மாட்டேன், அவங்க கூட சேர மாட்டேன், எங்க சபை தான் நல்ல சபை அப்படின்னு சொல்லி பிரிவை காட்டுகிறோம். இப்படி வித்தியாசம் பார்க்கிறோம். இப்படி வித்தியாசம் பார்த்தா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதனால சபை என்பது உண்மையான சபை என்னவென்றால் அது வித்தியாசம் இருக்காது, பட்சபாதம் இருக்காது. எல்லாரையும் நேசிப்பார்கள். அதாவது காணிக்கை 1000 ரூபாய் காணிக்கை கொடுக்கணும், அதே பாசம் தான். 10 ரூபாய் காணிக்கை கொடுக்கணும், அதே பாசம் தான். அதான் நல்ல சபை, அதான் நல்ல ஊழியக்காரர். அதாவது காணிக்கை கொடுக்கறவங்கள வீடு தேடி போய் ஜெபம் பண்றது. காணிக்கை கொடுக்கறவங்களுக்கு, அதாவது 1000 கணக்குல நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய காணிக்கை கொடுக்கணும், போய் ஜெபம் பண்ண போறது. அதே போல காணிக்கை கொடுக்காதவங்க வீட்டுக்கு போறதே கிடையாது. இது ஊழியம்
கிடையாது. நான் இவங்களை குறை சொல்லல, ஆனா பைபிள் சொல்லுது அப்படி வித்தியாசம் நாம் பார்க்க கூடாது. அவங்க காணிக்க கொடுக்காங்களோ கொடுக்கலையோ அது ரெண்டாவது வித்தியாசம். ஆனா நாம் எப்படி இருக்கணும்? வித்தியாசம் பார்க்க கூடாது. சபைக்கு வருகிற விசுவாசிகள் 10 பேர் இருக்காங்களா, 100 பேர் இருக்காங்களா, 1000 பேர் இருக்காங்களா, அந்த 1000 பேரையும் ஒருபோலதான் நம்ம நேசிக்கணும். அவங்க காணிக்கை கொடுத்தவர்களா இருந்தாலும் சரி, காணிக்கை கொடுக்காதவர்களா இருந்தாலும் சரி, வித்தியாசம் பார்க்க கூடாது. அப்படி வித்தியாசம் பார்ப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அந்த வித்தியாசம் நாம் பார்க்க கூடாது. பட்சபாதமே நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதனால ஒரு நல்ல ஒரு சபை அடையாளம் வித்தியாசம் பார்க்காமல் இருப்பதுதான் நல்ல சபை. இந்த வசனம் சொல்லுது, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் மிக அழகாக தெளிவாக சொல்லி பாருங்க. அதாவது, என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றிக்கொள்ளாதிருப்பீர்களாக, ஏனெனில் என்று சொல்லிதான் அந்த வசனம் ஆரம்பிக்கும். அதாவது விசுவாசம், இதை சொல்லி முடிச்சிருந்தேன். ஒரு மனுஷன் நான் விசுவாசி, நான் விசுவாசம் உள்ளவன் அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கான்னா அந்த விசுவாசி யார் தெரியுமா? பட்சபாதம் பார்க்காதான் உண்மையான விசுவாசம். அதாவது எந்த வித்தியாசம் இல்லாம பழகிறவங்க அப்படிலாம், அதாவது ஜாதி பார்க்காமல், ஏழை பணக்காரன் என்று பார்க்காமல், படித்தவன் படிக்காத என்று பார்க்காமல், இப்படி வித்தியாசம் பார்க்காமல் ஒருபோல நேசிக்கலாம். பாத்தீங்களா? அவன் தான் உண்மையான விசுவாசி, அவன் தான் விசுவாசம் உள்ளவன். அந்த வசனத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்க நல்லா வாசித்து பார்த்தா, விசுவாசம் உள்ளவன் யார், விசுவாசம் இல்லாதவன் யார், யாருடைய விசுவாசம் செத்த விசுவாசம், யாருடைய விசுவாசம் உயிருள்ள விசுவாசம் சொல்லி மிக தெளிவாக விளக்கமாக நமக்கு சொல்லி இருக்கு. அதனால ஆண்டவருக்கு உண்மையான விசுவாசி யார் தெரியுமா? வித்தியாசம் பார்க்காமல் பழகுறவன் மாத்திரமே. அல்லேலூயா. தான் வேத வசனம் சொல்லுகிறது. 2வது கற்பனையா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுதான் உண்மையான ஒரு விசுவாசம், இதுதான் உண்மையான சபை, இவர்கள் தான் உண்மையான ஊழியக்காரர்கள். இது எல்லாம நம்ம என்னதான் ஊழியம் செய்தாலும் அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கலாம், நான் அதை வித்தியாசம் பார்க்கிறவங்களா இருக்கலாம், ஆனா சபைக்கு நிறைய பேர் போவாங்க, நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் போகலாம். அது அது வேற விஷயம். அப்படி ஆத்தும ஆதாயம் என்பது வேற. ஆனா பரலோக ராஜ்யம் யாரு போறாங்க? அதுதான் கஷ்டம். பரலோக ராஜ்யம் போறதுதான் பெருசு. ஆத்துமாக்கள் நிறைய வருது, என் சபைக்கு நிறைய, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆத்துமா 10 பேர் வந்தாலும் சரி, ஒருத்தருமே இல்லாவிட்டாலும் சரி, அது பெரிய பிரச்சனை கிடையாது. பரலோக ராஜ்யம் போறோமா, அதுதான் பெருசு. நம்ம சபைக்கு வருகிறவர்கள் பரலோக ராஜ்யம் போகிறார்கள், இதான். மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. ஆத்துமாக்கள் நிறைய வந்தா அவங்களுக்கு பெருமை, அவ்வளவுதான். எனக்கு சபைக்கு ஆயிரக்கணக்கில் வர்றாங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் பெருமையா பேசுவார்கள், 4 பேர் மகிழ்ச்சி புகழ்வாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த புகழ்ச்சி உங்களை என்ன செய்யாது? பரலோகம் கொண்டு போகாது. நீங்க பட்சபாதம் இல்லாமல் வாழ்ந்தால்தான், நீங்க வித்தியாசம் பார்க்காம வாழ்ந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். வித்தியாசம் பார்த்து வாழ்ந்தால் பரலோக ராஜ்யம் போக முடியாது. அதனால இந்த ஈசாக்கு பட்சபாதம் உள்ளவனாய் காணப்பட்டான். வித்தியாசம் பார்த்தான், பிள்ளைகளுக்குள்ள வித்தியாசம் பார்த்ததினால் தேவனுடைய வார்த்தையை மீறி வாழ்ந்து வந்தான். அது மாத்திரமல்ல, குடும்பத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, பெரிய பிரச்சனை. அதுக்கு காரணம் குடும்பத்துல ஒரே கசப்பு, கண்ணீர். ஈசாக்கு கண்ணு தெரியாம மறைச்சு போயிட்டான், தெரியுமா? கண் பார்வை இருண்டு போச்சு, கண் பார்வை சரியா தெரியல, அப்படியே செத்து போயிட்டான். கண் பார்வை தெளிவு இல்லை. ஆனா மோசே மரித்தார். மோசையை சாஸ்திரம் 120 வயசான பிறகும் அவனுடைய கண் பார்வை என்ன செய்யலையா? மங்கி கூட போகலையா? அப்படி இந்த சின்ன ஒரு அலையா வருமே, அந்த அலை கூட வரலையா? நல்ல அவ்வளவு தெளிவான பார்வை யாருக்கு இருந்துச்சு? மோசைக்கு. ஆனா ஈசாக்கு கண்ணோ இருளடைந்து விட்டது. காரணம், தேவனுடைய வார்த்தையை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படியல. பிள்ளைங்களை வளர்க்கிறதுல வித்தியாசம். மூத்த பிள்ளை தான் நல்ல பிள்ளை, மூத்த பிள்ளையை தான் நினைச்சுவேன், நான் நேசிப்பேன். இளைய பிள்ளை எனக்கு வேண்டாம். அப்பெல்லாம் வித்தியாசம் பார்க்க கூடாது.
மூத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, இளைய பிள்ளையா இருந்தாலும் அது ஒருவேளை கொஞ்சம் திமிர் எடுத்து கொஞ்சம் உதவாத பிள்ளையா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு வித்தியாசம் பார்க்காதீங்க. பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா வித்தியாசம் பார்க்காம வளர்க்கணும். அப்படி வித்தியாசம் பார்த்தால் குடும்பத்துல என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது. அதாவது ஒரு நேரத்துல பொம்பளை பிள்ளைய பிறந்தாலே கொன்றுவாங்க. இப்ப பொம்பளை பிள்ளை தான் சோறு போடுது, ஆம்பளை பிள்ளை உதறி தள்ளிட்டு போயிருந்தான். அல்லேலூயா. இப்ப பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் மவுசு. அல்லேலூயா. ஆம்பளை பிள்ளைங்க குடும்பத்தை விட்டுட்டு அது அது தப்புன்னு சொல்லவா எப்படி சொல்ல எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அப்படி ஆயிருக்கு. அது 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 பக்கம் இருக்கட்டும். ஆனா பிள்ளைகள் வளர்க்கறதுல வித்தியாசம் பார்க்காதீங்க. வளர்க்கும் போது அது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, அது ஒருவேளை நம்ம சொல் மீறி ஒரு மாதிரி போனாலும் சரி, பிள்ளைகள் வளர்க்கறதுல வித்தியாசம் பார்க்காதீங்க. ஒரு போல நேசிங்க, ஒரு போல வளர்க்க. அது ஒரு நாள் உங்களுக்கு சமாதானத்தை தரும், ஒரு நாள் சந்தோஷத்தை தரும். அப்படி நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு நான் வித்தியாசம் தான் பார்ப்பேன், இல்ல அப்படித்தான் நான் வழி நடத்துவேன்னு சொல்லி வழி நடத்தா குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. இந்த ஈசா குடும்பத்துல நிம்மதியே கிடையாது, நிம்மதியே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அந்த பிள்ளைங்க பிறக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஒரே குடும்பத்துல பிரச்சனை தான். அந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை மாறவே இல்லை. காரணம் என்னவென்றால் பிள்ளைங்களை வித்தியாசமாய் பார்த்து வளர்க்கிறதுனால. பிள்ளைங்களுக்குள்ள வித்தியாசம் பார்க்காதீங்க. அதே போல அக்கம் பக்கத்துல இருக்கிற பழகிற இடத்துல வித்தியாசம் பார்க்காதீங்க, ஜாதி பார்க்காதீங்க, படிப்பு அந்தஸ்து பார்க்காதீங்க, ஏழை பணக்காரன் பார்க்க கூடாது. யாரா இருந்தாலும் ஒரு போல நேசிங்க. அப்படி நேசிக்கும் பொழுது நாம் தான் கர்த்தருக்கு உண்மையான விசுவாசி. அது மாத்திரம் நாம் தான் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். அதனால ஒரு சபை என்றால் என்ன? ஒரு நல்ல சபைக்கு அடையாளம் என்ன? நல்ல சபைக்கு அடையாளம் வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. நல்ல ஊழியக்காரருக்கு அடையாளம் என்னது? வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. அவங்க தான் நல்ல ஊழியக்காரங்க. நல்ல சபை அதுதான். எல்லாமே சபை கிடையாது, எல்லாருமே ஊழியக்காரர் கிடையாது. ஊழியம் செய்யும் பொழுது ஒருவேளை தகுதி இருக்கலாம், தகுதி இல்லாம இருக்க, அது ரெண்டாவது. ஆனா ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வித்தியாசம் பார்க்க கூடாது. உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமாய் ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கு பிரியமாய் சபையை நடத்தணும். அல்லேலூயா. அதனால உண்மையான சபை, கர்த்தருக்கு பிரியமான சபை வித்தியாசம் பார்க்காமல் காணப்படும். அதனால குடும்பத்திலேயே நீங்க வித்தியாசம் இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல, அக்கம் பக்கத்துல பழகிற விஷயத்துல வித்தியாசம் பார்க்காமல் பழகுங்கள். குடும்பத்திலையும் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்திலும் அதாவது வித்தியாசம் பார்க்காமல் வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். உங்க குடும்பம் எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். குடும்பத்துல எந்த சூழ்நிலை செய்யுங்க, பிள்ளைகள் வளர்க்கறதுல வித்தியாசம் பார்க்காதீங்க. பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை தான் என்ன பாப்பா, ஆம்பளை பிள்ளை தான் என்ன பாப்பான் அப்படிலாம் பார்க்காதீங்க. எந்த பிள்ளை பார்த்தாலும் பார்க்கட்டாலும் நேசிங்க. மூத்தவன் தான் என்ன பார்ப்பான், இளையவன் என்ன பார்க்க மாட்டான் அப்படிலாம் நினைக்காதீங்க. எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு எது நடக்குமோ அதான் நடக்கும். கர்த்தருக்கு சுத்தமானதா நடக்கும். எது இப்ப உள்ள காலத்துல எந்த பிள்ளைங்க பார்ப்பாங்களா தெரியாது. நம்முடைய எதிர்காலம் யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? இயேசுவின் கையில இருக்கு. என் பிள்ளைங்க கையில தான் இருக்குன்னு சொல்லி மூத்த பிள்ளைய பாக்குறது, இளைய பிள்ளைய பாக்குறது, பொம்பளை பிள்ளை இப்படிலாம் பாத்தீங்கன்னா ஏமாந்து போவீங்க. எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கருத்துல இருக்கு. நீங்க எதிர்காலத்துல வயசான காலத்துல நீங்க எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கூடாதுங்கிறது யார் கையில இருக்கு? இயேசுவின் கையில இருக்கு. உங்களுடைய பிள்ளைகள் கையில இல்ல. ஆனா நீங்க வளர்க்கிறதுல அச்சபாடம் இல்லாமல் வித்தியாசம் காட்டாமல் நீங்க ஒருபோது நேசித்து வளருங்க. உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கையில இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுமா? எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. வித்தியாசம் பார்க்காதீங்க. அக்கம் பக்கத்துல பழகுறீங்களா? வித்தியாசம் பார்க்காதீங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. வித்தியாசம் பார்க்காமல். அதே போல ஊழியம் செய்தாலும் வித்தியாசம் பார்க்காமல் ஊழியம் செய்யும்படி, சபை நடத்தினாலும் வித்தியாசம் பார்க்காமல் சபை நடத்தும்படி ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஈசாக்கை போல பிள்ளைகளிடத்தில் வித்தியாசம் பார்த்து வளர்க்காதபடிக்கு, இயேசுவை போல இயேசு எல்லாரையும் நேசித்தார். பாவிகளை நேசித்தார், பரிசுத்தமுள்ளவர்களை நேசித்தார்,
இயேசுவை போல நேசிக்கும்படி, வித்தியாசம் பார்க்காமல், பச்சபாதம் பார்க்காமல் எல்லாரையும் நேசிக்கும்படி, எல்லா பிள்ளைகளையும் நேசிக்கும்படி ஒப்பு கொடுங்க. உங்க குடும்பத்துல சமாதானம் வேணுமா, உங்க குடும்பத்துல சந்தோஷம் வேணுமா, பிள்ளைகள் வளர்க்கிற காரியத்துல வித்தியாசம் பார்க்காதீங்க. அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. உங்களுடைய எதிர்காலம் வயசான பிறகு நான் என்ன செய்வேன், என்னுடைய வயதான காலத்துல எந்த பிள்ளைங்களை பார்ப்பாங்க என்று காணப்படாதீங்க. இயேசு உங்களை பார்த்துக் கொள்ளுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய எதிர்காலத்தை பார்த்துக் கொள்ளுவார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறப்பா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க.